Hi friends, my name is Anandraj. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கிறேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட்டுங்க. ஒரு ஸ்பெஷல் பர்சனை பற்றி தான் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேங்க. விவசாயத்திலிருந்து ஒரு தம்பி விவசாயம் பண்ணிவிட்டு அது இல்லாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருந்த ஒரு தம்பி இன்றைக்கி வந்து ஜெயிக்க வந்துட்டாருன்னா வந்து அது நம்ம ஆனந்தராஜ் தாங்க. 2019 மெக்கானிக்கலுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஹீஸ் த கிரேட்டஸ்ட் பர்சன். ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டாருங்க. அவரோட ட்ரீமான அந்த கனவை அடைஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணுங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனைகள் வரும், சோர்ந்து போவோம், தளர்ந்து போவோம். இது எல்லாமே வாழ்க்கையோட ஒரு பாதை தானேங்க. வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப்பு தாங்க. ஸோ ஒவ்வொரு அங்கம்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஆனால் தாண்டி ஜெயிக்கணும் போராடுறான் தெரியுமா, அவன் தான் நாங்கள் வெற்றியாளங்க. நம்ம ஆனந்தராஜ் கண்டிப்பாக ஒரு வெற்றியாளன் தானுங்க. ஏன்னா வந்து லைக் ராங்கோ இன்ஸ்டியூட்டுங்க, சிவகாசியில் படித்து 2019 4 வருஷம் கேப்புங்க. இதை தாண்டி வந்து அவர் ஜெயிக்கணும்னு வந்தாருங்க. இன்றைக்கி ஜெயிச்சிட்டாருங்க. வாழ்த்துக்கள் ஆனந்தராஜ், நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சிட்டீங்க. ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 1 year ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க நீங்கள் இந்த கம்பெனிலேருந்து போயிங்க. வாழ்த்துக்கள் தம்பி. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு விஷன் இருக்குங்க. நம்ம ஆனந்தராஜுக்கு ஒரு மிகப்பெரிய விஷன் இருந்துச்சுங்க. ஃபார்மர்ஸுக்குங்க, விவசாயிங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய சாதனையை பண்ணணும் அப்படின்றதுனால தான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காருங்க. அதை பற்றிலாம் வந்து லைக் நான் இன்றைக்கி கேட்கும் போது நான் ஆடி போயிட்டுங்க. இவ்வளோ திறமையானவன் என்கிட்ட வந்து லைக் ஒர்க் பண்ணா அப்படின்றது எனக்கு பெருமையாக இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஆனந்தராஜ் பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்ட வந்து ஒரு மெக்கானிக்கல்லேருந்து லைக் ஒரு ட்ரீமோட ஐடிக்குள்ளே வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு லைக் ஒரு சக்ஸஸை பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுங்கள். ஆனந்தராஜ், நான் கேட்குற உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, மெக்கானிக்கல் நீங்கள் இருக்கிறவங்க ஐடிக்குள்ளே வரலான்னு எப்படி தம்பி உங்களுக்கு தோணுச்சிங்க? இதை பற்றி நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்கலாமே. ஏன்னா நீங்கள் சொல்கிறது மற்றவங்க மோட்டிவேட்டடாக இருக்கும். எனக்கு எல்லா ஃபீல்டை பற்றியும் ஓரளவுக்கு தெரியும். பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், மற்ற மெக்கானிக்கல் ரிலேட்டடாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃபீல்டில் எங்கே பேஸ் ஆரம்பிக்குதுன்னு தெரியும். ஆனால் இன்ன வரைக்கும் இந்த கோடிங், இந்த வெப்சைட் இதை பற்றி இன்னுமே எனக்கு ஆழமான ஒரு ஐடியா கிடைக்கல. இந்த 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 வெப்சைட் இந்த சர்க்கிளே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. எனக்கு இது எப்படியாவது கற்றுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டால் வந்துட்டு பெரிய நாலேஜ் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட பேசுறதுக்கே நமக்கு பக்கத்தில் நிற்கவே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ சாரே வந்துட்டு நிறைய வெப் டெக்னாலஜி தெரியும் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஓ, அவங்களுக்கு அவ்வளோ தெரியுது. இப்போ நம்மளுக்கே தெரியும், ஒரு ஃபோன் இப்போ திடீர்னு ஒருத்தன் ஐஃபோன் யூஸ் பண்ணான்னா, ஓ ஐஃபோன்லாம் யூஸ் பண்ணானா அந்த மாதிரி தோணும். அது மாதிரி தான் ஒரு வெப் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஓ உங்களுக்கு கோடிங்லாம் பெரிய லெவலில் ஹேக்கிங்லாம் இப்போ தெரியும் போல், அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இது எப்படியாவது நம்ம கற்றுக்கணும், அந்த இதில் ஒரு இதுக்காக தான் நான் அதில் இறங்கினதே வந்துட்டு. சரி தம்பி, இப்போ ஆக்சுவலாக அந்த மெக்கானிக்கல் வந்து கோடிங் வந்து டஃப்னுவாங்க, கோடிங் கஷ்டம்னுவாங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கோடிங்கை பற்றி? கோடிங் டஃப்னு சொல்ல முடியாது. நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு தான், நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் வந்துட்டு கோடிங் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு. அப்படி பார்த்தா வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டம்தான். நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு எதோ நம்ம சைடுலேருந்து எஃபோர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து கிடைக்கும். கோடிங் வந்து ஈஸி நினச்சி படித்தா கண்டிப்பாக ஈஸி தான். சார், கண்டிப்பாக வந்து நான் ஆனந்தராஜ் சார்பாக வந்து லைக் இவர் பிளேஸ் ஆகிருக்கிற அந்த கம்பெனியை நான் கண்டிப்பாக வந்து தேங்க் பண்ணுறேங்க, விஷ் பண்ணுறேங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லைக் ஆனந்தராஜ் இப்போ சொன்னதை விட 10 மடங்கு அதிகமாக சொல்லிட்டு இருந்தாருங்க. அவ்வளோ மோட்டிவேட் பண்ணாங்க, கைட் பண்ணாங்க. இன்டர்வியூ மாதிரியே இல்லைங்க, அது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன் சார். எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுத்துருக்காரு, அவருக்கு நான் உண்மையாக இருப்பேன்ட்டு அந்த சாரை பற்றி புகழ்ந்துகிட்டே இருந்தாருங்க. நான் உங்களை தேங்க் பண்ணுறேன் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆனந்தராஜுங்க. கம்பெனிக்கு அவர் மிகப்பெரிய அசட்டாகவும் இருப்பாருங்க சார். நான் அவர் ரெப்ரசன்ட் பண்ணி நான் சொல்கிறேங்க. அதே நேரத்தில் வந்து லைக் உங்களை மாதிரி ஒரு கம்பெனியில் அவர் பிளேஸ் ஆனதுக்கு நான் உண்மையாக சந்தோஷப்படுறேன் சார். தேங்க்யூ. மை நேம் இஸ் ஆனந்தராஜ். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசிலேருந்து வரேன். நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். 2019 பாஸ்ட் அவுட். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் வந்துட்டு ப்ளேஸ் ஆகிருக்கிறேன். PHP வெப் டெவலப்பராக வந்துட்டு இப்போ வந்து நான் செலக்ட் ஆகிருக்கிறேன். இது எப்படி என்ன முடியும்னு பார்த்தீங்கன்னா, நான் காஷி இன்ஃபோடெக் மூலமாக தான் வந்துட்டு நான் செலக்ட் ஆனேன். அவங்க கம்பெனியில் வந்துட்டு நான் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணேன். ட்ரெயினியாக ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எனக்கு நிறையா இன்டர்வியூஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்போயே வந்துட்டு நிறைய லைவ் கிளைண்ட் ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு நிறைய பண்ணோம். அது மூலமாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு நிறைய நாலேஜ் வந்து கெயின் ஆச்சு. அது மூலமாக வந்துட்டு தான் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி வந்து என்னால் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. நான் 2019 நான் பாஸ்ட் அவுட் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாம் தான் என்னோடய டார்கெட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் டெக்னிக்கலாக வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் மெக்கானிக்கல் இன்ஜினியரில்.
அதனால் நான் டெக்னிக்கல் சைடு போகலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணேன். பட் அந்த டைம் வந்துட்டு பேண்டமிக் சுச்சுவேஷனால் என்னால் உள்ளே போக முடியல. அப்புறம் 2 இயர்ஸ் வந்துட்டு நான் அக்ரிகல்ச்சருக்குள்ளே போயிட்டேன். எங்கள் அப்பாவோட ஆக்குபேஷன் அதனால் நான் அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ரிட்டன் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலான்ட்டு வந்தேன். அப்போ வந்துட்டு வேக்கன்சி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு லைஃப்பில் ஒரு முடிவே இல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் நிறையா வெப்சைட் வந்து சர்ச் பண்ணேன். அப்போது காஷிவ் இன்ஃபோடெக் அதில் வந்துட்டு நான் ஒரு ட்ரெயினியாக வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ப்ளேஸ் ஆகிடுது. தேங்க்யூ ஃபார் காஷிவ் இன்ஃபோடெக் அண்ட் வெங்கட் சார். இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு சம்பாதிக்கணும், என் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு நான் வந்து ஐடி ஜாப் வந்து தேர்ந்தெடுத்துட்டு நிறையா சர்ச் பண்ணேன். கூகுளில் நிறையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் காஷிவ் இன்ஃபோடெக் யூடியூப் மூலமாக பார்த்து இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டு ஜாவா தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கிளாஸ் போச்சு. எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. சார்கிட்டே நான் ஒரு தடவை நிறைய சொல்லியிருக்கிறேன். அவர் ஒரு தடவை கூப்பிட்டு பேசுனார், என்ன தம்பி உனக்கு பிரச்சனை, படிக்க பிடிக்கலன்னா டேரெக்டாக என்கிட்ட வந்து சொல்லு, எதுனாலும் நீ ஏன் கமெண்ட்ஸ்லாம் பண்ணி இது பண்ணுற அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தார். சரி ஓகே சார், என் மேலே தான் தப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து படிக்கிற இடத்த குத்தம் சொல்லாமல் நம்மளால் அந்த இடத்துல என்னென்ன செய்ய முடியுமோ அதை நம்ம சைடு இருந்து பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம முன்னாடி போக முடியும். அவங்க அது சொல்லித்தரலாம், அதனால் நான் பண்ணலைன்றது ரொம்ப ஒரு அநாகரிகமான பேச்சாக இருக்கும். நம்மளே வந்துட்டு ஓனாக எடுத்து கற்றுக்கணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல கற்றுக்கணும்னு வந்துக்கிட்டோம். அதனால் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்மளே லேர்ன் பண்ணிக்கணும். ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்துட்டு. நான் ரொம்ப டிரைவிங் வேலைலாம் பார்த்து, அதுக்கப்புறம் நிறைய குப்பாடுற வேலையெல்லாம் பார்த்து, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பொசிஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ பீப்புள் ஆக்சுவலாக வந்து லைக் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க அவர் பிளேஸ் ஆனதுங்க. அது இம்மிடியேட்டாக வந்து லைக் நாளைக்கு ஜாயினிங் ஓகேவா. ஸோ உங்களால் நான் வாழ்த்துறேன். ப்ளீஸ்